ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. திவ்யா இருந்துட்டு, நிலா நாம பேசுறது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு தானே இருக்கீங்க அப்படின்னு திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம சரியாக செஞ்சு முடிச்சிட்டா இன்னும் கம்பெனிக்கு இன்னும் லாபமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ராகவ் வராங்க. ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா இன்னைக்கும் இதே வாட்ச் தான் கட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த வாட்செல்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம். இது லோக்கல் வாட்ச் நான் சொன்னேனா இல்லையா? ஆனால் அதையும் மீறி இதை தான் கட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க. முதல்ல நான் வாங்கி கொடுத்த வாட்சியை கட்டுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா இருந்துட்டு, ராகவ் அவங்க கட்டுவாங்க, நீங்கள் போங்க, நீங்களாச்சும் கொஞ்சம் நிலாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலா அவர் வாங்கி கொடுத்த வாட்சியை கட்டிக்கோ, இல்லாட்டி அதை கட்டுற வரைக்கும் இப்படி தான் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை வந்து கேபின்குள்ளே கூப்பிட்றாங்க. நிலாவும் ரொம்பவே கோவத்தோடு கிளம்பி போகிறாங்க. ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணதை போட்டுக்கோன்னு சொன்னால் இப்படி போட முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் அநாகரிகமாக உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் என்ன இருக்குது? கொடுத்த கிஃப்ட்டை போடலன்னு சொல்லிட்டு எனக்கும் வருத்தம் இருக்கும்ல, எதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க? உங்களை நான் கிஃப்ட் கேட்டேன்னா, இல்லை நீங்களாக தானே கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்க, இப்போ போடுங்கன்னா எப்படிங்க போட முடியும்? இதுவும் எனக்கு கிஃப்டாக வந்தது தான், சோழன் வாங்கி கொடுத்தாரு. சோழனா? அது யார்? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் சோழன். அவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏதோ நான் உங்களுடைய ஆளெல்லாம் சொல்லியிருந்தீங்களா? அப்படியா? அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே. அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ராகவ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் ப்ரெசன்டேஷன் யாராவது சரியாக பண்ணால் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம் தான், அதனால தான் நான் உங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்குறதா தானே சொன்னீங்க. ஆனால் அந்த கிஃப்ட் கொடுத்ததை எதுக்காக நீங்கள் ஸ்டேட்டஸ்லலாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ்லையா? அது சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மாவா நீங்கள் வச்சுருக்கீங்க? அதில் எதுக்காக ஹார்ட்டு, கிஸ்ஸு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ராகவ் அப்படின்ற மாதிரி நிலா இருந்துட்டு ராகவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ராகவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் ராகவ், நீ ஏதோ தப்பான நோக்கத்தோடு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சோழன் எனக்கும் சோழனுக்கும் இதனால் எவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்க தெரியுமா? அவர் இதில் பிரச்சனை பண்ண என்ன இருக்குது? யார் முதல்ல இந்த சோழன் உங்களுக்கு கசின் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் ஒன்று என்னோட கசின் கிடையாது, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நைட்டில் ஒரு தேவையில்லாமல் பாஸ் ஃபோன் பண்ணால் எதுக்காக இந்நேரத்தில் உங்கள் பாஸ் மெசேஜ் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னால் பதில் சொல்லவே முடியல. முதல்ல நீங்கள் எதுக்கு 10 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க உங்களுடைய ஹஸ்பண்டா? இதை நம்பவே முடியலையே. எங்கள் நம்பினாலையும் சரி, நம்பாவோ போனாலையும் சரி, இதுதான் உண்மை. சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நம்புறதுக்காக நான் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் அன்னைக்கு எடுத்த அந்த ஃபோட்டோஸை வந்து காட்டுறாங்க. ராகவ் இதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அப்புறம் எதுக்காக அன்னைக்கு கசின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? ஹஸ்பண்ட் சொல்ல வேண்டியது தானே, அப்படி சொல்லாமல் இப்படி எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்கும். அன்னைக்கு அவர் மேலே இருந்த கோவத்தில் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டேன், ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல பாஸாக இருக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள், தேவையில்லாதல உள்ளே வராதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ராகவ் வந்துட்டு பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரனோட வேலைலாம் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இன்ஜினியரிங் வேறு வந்திருக்காரு, அதனால் வேலையை நல்லா சரியாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியர் வந்த உடனே அந்த சைட்டோட வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா வேறு 4 பேரை வர சொல்லியிருக்கேன், அதனால் வேலைலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப குயிக்காக முடிக்கணும். அதே மாதிரி இந்த வீட்டை டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தாங்களா அந்த ஆர்டிஸ்ட், அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்கணுமா? என்ன சார், நீங்கள் தானே அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் சொல்வீங்க, ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் தானே திருத்துவீங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இவர் வந்து உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. அதனால என் கூட கொஞ்சம் வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகலையா? இங்கே இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு
உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம நிலாவோட பாஸு ராகவ் தான் நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே சேரன் இருந்துட்டு, நீங்கள் ராகவ் தானே, உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்? நிலாவோட வீட்டுக்கு அன்னைக்கு எங்கள் கூட வந்தீங்கல்ல, வீடு கூட பழைய காலத்து வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொன்னீங்கல்ல. ஆமாம் ஆமாம், சோழன் என்னுடைய தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவும் இப்போ ஏதோ பெருசாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதா சொல்லிச்சு. அது நைட்டு கூட தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? நடுவில் அந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு லேப்டாப் கூட காணாமல் போய் சோழன் தான் அதை கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, உங்களுக்கு 2 பேருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கா? நான் இங்கே இருக்கிறதுல யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கிளம்புறேன். சேரன் இவங்க எதை சொன்னாலையும் ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராகவ் இருந்துட்டு, இங்கே சாப்பிட்றீங்களா? எனக்கு முகம் சட்டன்னு ஞாபகம் வரல. இப்போ நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் வேற எதுக்காக இவ்வளோ பெரிய வார்த்தையில் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நிலா நல்லபடியாக தானே வேலை பார்த்துட்ருக்கு. அந்த ப்ராஜெக்ட்லாம் ஓகே ஆகிடுச்சுல்ல, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக ஓகே ஆகிடுச்சு. நான் கிஃப்ட் கூட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா பண்ண அந்த டிசைன்ஸ் எல்லாமே அந்த கிளைண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இப்போ கூட நான் ஒரு ஆர்டரை நிலா கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சோழன் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்? தம்பி தானே? அப்போனா நிலா உங்களுக்கு என்ன முறையில் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா வந்து சோழனோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே சோழனோட ஒய்ஃப் தானே? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரிலேட்டிவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. கல்யாணம் பிடிக்காமல் சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சோழன் வந்து அவங்கள சென்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எங்கே அவங்க திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு சோழனை வந்து வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ராகவ் தெரிஞ்சுக்கின உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.